காரைக்கால் அருகே இளைஞருக்கு திருமண தோஷம் கழிப்பதாக கூறி ரூபாய் 2 லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் அடுத்த நெடுங்காடு நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சகுந்தலா. இவர் தனது மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்து கொண்டிருந்தபோது விருதுநகரை சேர்ந்த கிளிஜோதிடர் முனுசாமி என்பவர் சகுந்தலா வீட்டுக்கு சென்று கிளிஜோதிடம் பார்த்துள்ளார். அப்போது சகுந்தலா மகனின் திருமண ஏற்பாடு தள்ளிப்போவதாக கூறி தனது கவலையை கூறியுள்ளார். இதற்கு முனுசாமி தனக்கு தெரிந்த ஒருவர் இதுபோன்ற பிரச்சினைக்கு சிறப்பு பூஜை செய்வார், அப்படி செய்தால் திருமணம் நடக்கும் என ஆசை வார்த்தைகள் கூறி தூத்துக்குடியை சேர்ந்த சுகந்தி மற்றும் தென்காசியை சேர்ந்த வினோத்ராஜ் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். பின்னர் மகனுக்கு உள்ள திருமண தோஷத்தை கழிக்க சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் என கூறி ரூபாய் 2,18,000 பணம், பூஜை பொருட்களுக்காக தனியாக ரூபாய் 35,000 ஏமாற்றி பெற்றுக்கொண்டு பூஜையை செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதில் சந்தேகமடைந்த சகுந்தலா நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த மர்ம நபர்களை தேடி வந்த நிலையில் முனுசாமி, சுகந்தி, வினோத்ராஜ் என 3 பேரையும் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.